இன்னைக்கு காலையில ஹார்பருக்கு போயிருந்தேன். டூனா ஃபிஷ் வாங்கி பிக்கில் போடலாமேன்னு சொல்லி போயிருந்தேன். அங்கே போனதுக்கப்புறம் தெரியுது மீனே இல்லைன்னு சொல்லிட்டு. நிறைய டூனா ஃபிஷ் வந்துருச்சு. பட் டூனா ஃபிஷ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா கெட்டு போனதாக இருந்துச்சு. பட் அந்தளவுக்கு நல்லா இல்லை. நம்ம எப்பவுமே ஃப்ரெஷ்ஷாக தான் வாங்கி போடுவோம். பட் இங்கே இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு குவாலிட்டி இல்லை, எனக்கு பிடிக்கல. சுற்றி முற்றி எல்லா இடம் பார்த்துட்டேன், டூனா ஃபிஷ் இல்லவே இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சரி நெத்தலி மீன் வாங்கலாமேன்னு சொல்லி நெத்தலி பிக்கில் நிறைய பேர் நம்மக்கிட்ட கேட்டிருந்தாங்க. நெத்தலி மீன் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. சின்ன சின்ன போட்டில் பிடிச்சிட்டு வர மீன் ரொம்ப ஃப்ரெஷ்ஷுங்க. அதனால் அந்த மீனை வாங்கிட்டு வந்துட்டேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிறைய டூனா ஃபிஷ்லாம் இருந்துச்சு. பட் மீனை பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கெட்டு போன மீன் மாதிரி இருக்கும். ஸோ இந்த மீன்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ரொம்ப கம்மியாக கொடுப்பாங்க. எவ்வளோ கூட்டி போட்டுருங்க பார்த்தீங்களா, இந்த மீன்லாம் ப்ரைஸ் கம்மியாக கொடுப்பாங்க. பட் வந்து பிக்கிலுக்கு அந்த டேஸ்ட் நல்லா இருக்காது. நம்ம எப்போ மீன் வாங்கினாலும் ஃப்ரெஷ்ஷாக அல்வா துண்டுமாக இருக்கிற மீன் தான் வாங்குவோம். பிகாஸ் அதான் டேஸ்ட் செம்ம அல்டிமேட்டாக இருக்கும். ஒரேடியாக பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக நம்ம நெத்திலி மீன் வாங்கிட்டோம். நெத்திலி மீன் ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய்ட்டு நீட்டாக க்ளீன் பண்ணிட்டு இப்போ பிக்கில் மேக் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு நெத்திலி பிக்கில் வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ப்ரைஸ் என்ன பார்த்தீங்கன்னா 250 கிராம் வந்து 349 வருது வித் ஃப்ரீ ஷிப்பிங் வர. நம்ம கிட்ட ஃபிஷ் பிக்கில் இருக்குது, சிக்கன் பிக்கில் இருக்குது, ப்ரான் பிக்கில் இருக்குது, நெத்திலி பிக்கில் இருக்குது. ஸோ உங்களுக்கு எந்த பிக்கில் வேணுமோ ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு வாட்டி. நம்பி வாங்க, சந்தோஷமா போங்க.